மகாராஜா படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் இந்த குரங்கு பொம்மை படத்தை போய் தேடி பிடிச்சி பார்த்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய பேர் நம்ம கமெண்ட்ல வந்து யூடியூப்லேயே ஃப்ரீயாக தான் இருக்குது, நீங்கள் Z5 எல்லாம் சொல்கிறீங்க. நாங்கள் அதே விஷயம் எனக்கு தெரியாது. ஸோ யூடியூப்லேயே ஃப்ரீயாக இருக்குன்னா இப்போ பார்க்காதவங்க கூட பார்த்துலாம். ஒரு Z5 சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை அப்படின்னா 2017 ரிலீஸ் ஆன இன்னொரு படத்துக்கு கூட போதிய வரவேற்பு கிடைக்கலங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இல்லை தனிப்பட்ட கருத்து, பொதுவான கருத்து கூட வச்சுக்கோங்க. ஏன்னா 8 தோட்டாக்கள்னு ஒரு படம் வந்தது. ஸ்ரீ கணேஷ் டைரக்ட் பண்ண முதல் படம். அவருக்கு முதல் படம் மாதிரியே தெரியாது. அவருடைய குருநாதர் மிஷ்கினோட டச் அந்த படம் முழுக்க இருக்கும். அட்டகாசமான ஒரு படம். முடிஞ்சால் அந்த படத்தையும் பாருங்கள். அந்த படமும் எனக்கு Z5 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாட் ஸ்டாரில் 8 தோட்டாக்கள் வரும் சர்ச் ரிசல்ட்ஸில். ஆனால் ஏமாந்துட வேணாம், அது வந்து ஹிந்தி டப்பிங் வெர்ஷன். அதனால் வந்து நீங்கள் அதை பார்க்காம நீங்கள் தமிழ் வெர்ஷனே பாருங்கள். அவருடைய ரெண்டாவது படம் குருதியாட்டம் ஹிட்டாக இருந்து கொஞ்சம் பேசப்பட்டதுன்னா மேபி 8 தோட்டாக்களுக்கு ஒரு கவனம் கிடைச்சிருக்கும். நிறைய பேர் இதே மாதிரியே போய் தேடி போய் பிடிச்சி பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒரு நல்ல டேலண்டடான டேரக்டர் தான். அடுத்த படத்தில் அவர் வந்து சொல்லி வச்சு பந்தயம் அடிப்பார் அப்படின்ற நம்புவோமாக. பந்தயம் அப்படின்னு சொல்லும்போது T20 வேர்ல்டு கப் அப்படிங்கிற ஒரு மேட்ரு ஒன்று சூப்பராக நேற்று நடந்து முடிஞ்சது இல்லையா? இந்தியா சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டாங்க. செமிஃபைனல்ஸில் இங்கிலாந்து தோற்றதுலேருந்தே மைக்கேல் வான் கதறிக்கிட்டே இருக்கார். ஐயோ இந்த டோர்னமெண்ட்டே இந்தியாவுக்காக தான் வச்சுருக்காங்க, இந்தியாவுக்காக ரிக் பண்ணிட்டாங்க, இந்தியாவுக்காக ஷெடியூல் பண்ணாங்க. அப்புறம் ஒரு வேளை இங்கிலாந்து வந்து செமிஃபைனல்ஸ் ஜெயிச்சிருந்தால் இவ்வளோலாம் புலம்பிருக்க மாட்டார் போல இருக்குது. அப்பப்போ அவருக்கு வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின்லாம் ட்விட்டரில் கலாச்சி கமெண்ட்லாம் ரிப்ளைலாம் பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் ஸ்டில் வராங்க, அவ்வளோ ஒத்துக்க முடியல. பட் நல்லா இருந்தது நேற்று கேம், ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமாக விராட் கோலியோட அந்த ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. அவர் வந்து ரொம்ப ஹம்பிளாக பேசின விதம். ஏன்னா அவர் கண்டிப்பாக தெரியும் ரொம்ப முக்கியமான ஒரு மேட்சுங்கிறது அவர் தெரியும். இவ்வளோ நாளாக அது இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக ஆடல. பட் ரோஹித் சர்மா வந்து சூப்பராக அவரை பேக்கப் பண்ணியிருந்தார். விராட் கோலி எப்பாடுவார்னு எங்களுக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருக்கின்ற மாதிரி தான் ஒரு பதில் சொல்லியிருந்தார். ஸோ விராட் கோலி நேற்று வந்து சூப்பராக ஆடி முக்கியமாக நம்மளுக்கு இவ்வளோ ஸ்கோர் வரதுக்கான முக்கியமான காரணம் விராட் கோலியோட பேட்டிங். கூட அக்ஷர் பட்டேல் கொஞ்சம் இது பண்ணியிருந்தார், சிவம் துபே கொஞ்சம் பண்ணார். பட் ஸ்டில் விராட் கோலியோடைய கான்ட்ரிபியூஷன்றது ரொம்ப முக்கியமானது. பட் இதுதான் என்னுடைய லாஸ்ட் T20 வேர்ல்டு கப், இதான் லாஸ்ட் T20 மேட்ச். இதில் நான் T20 ரிட்டையர் ஆகிறேன் நம்ம சொன்ன விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஹம்பிளாக சொன்னார். அது அவருடைய குரலில், அவருடைய பாடி லாங்குவேஜில், அவருடைய கண்ணில் ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. நான் அடுத்த ஜென்ரேஷன் வரட்டும், நிறைய பேர் நல்லா பசங்க விளையாடுறாங்க. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த இந்தியன் டீமை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு அவர் சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. தென் அது முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்டில் வந்து ரோஹித் சர்மாவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அவருடைய லாஸ்ட் மேட்ச் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 90s கிட்ஸுக்கு கிடைச்ச நல்ல விஷயம் என்னென்னா, தோனி, ரோஹித் சர்மா, விராட் கோலி மாதிரியான பேட்ஸ்மேன்ஸ்லாம் அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்தே நாங்களாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அவங்க அது ஃபர்ஸ்ட் T20லேருந்தே ரோஹித் சர்மாவுடைய ஃபர்ஸ்ட் T20 ஆட ஆரம்பித்தார். ஸோ அவர் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் வின் பண்ணோம். அப்போ ரோஹித் சர்மா டீமில் இருந்தார். இப்போது இவ்வளோ வருஷம் கழிச்சு அகைன் நம்ம வேர்ல்டு கப் வின் பண்ணும்போது ரோஹித் சர்மா கேப்டனாக இருக்கார். அப்படியே ரிட்டையர் ஆகிறாங்கிறது அவங்க கூட அந்த ஜேர்னி வந்து நம்ம ஷேர் பண்ண மாதிரி ஒரு நல்ல நாஸ்டல்ஜிக்கான ஃபீலாக இருந்துச்சு. இந்த T20 வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமாக இருந்த பிரச்சனை இந்த டெலிகாஸ்ட் டைம் தான். அமெரிக்காலையும் தென் வெஸ்ட் இண்டீஸ்லையும் மாறி ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ கொஞ்சம் டெலிகாஸ்ட் டைம் கொஞ்சம் ஒத்து வரல. மேபி இந்தியா மேட்சஸ் மட்டும் மைக்கேல் வான் சொன்ன மாதிரி கரெக்டாக நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு டைமில் அவங்க ஷெட்யூல் பண்ணியிருந்தாலுமே கூட ஒரு குடும்பஸ்தனுக்கு வந்து 10-11 மணி மேலாம் உட்காந்து எல்லா மேட்ச்லாம் பார்க்க முடியாது. தூக்கம் வந்துடும், டயர்டாகிடும் இல்லையா? சில மேட்சஸ்லாம் ஃபாலோ பண்ணேன். USA வின் பண்ண மேட்ச் ரொம்ப நல்லா இருந்தது. ஆப்கானிஸ்தான் வின் பண்ண மேட்ச் சூப்பராக இருந்தது. ஆஸ்திரேலியா கூட அவங்க ஆடின விதம், அந்த மேட்ச்சில் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் எக்ஸலண்ட்டாக இருந்தது. தென் அஃப்கோர்ஸ் செமிஃபைனல்ஸில் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனல்ஸ் வந்து நேற்று 15 ஓவர்ஸ் மேலே தான் பார்த்தேன். கரெக்டாக நல்ல விஷயமா இருந்தது. அது கூட எனக்கு கரெக்டாக 15 ஓவர்ஸில் 30 பால் 30 ரன் இருக்கும்போது தான் பும்ரா வந்து டோட்டலாக அந்த மேட்சுடைய போக்கையே மாற்றினார் அப்படின்னு சொல்லலாம். தென் பும்ராவை பற்றி முக்கியமாக சொல்லி ஆகணும். என்ன ஒரு பவுலர், அதாவது சொல்லி வச்சு ஒவ்வொரு பாலும் அவர் அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணார் பாருங்கள். இந்த சீரீஸ் ஃபுல்லாக கண்டிப்பாக இந்த கப்பை வின் பண்ணதுக்கு எல்லாரையும் விட பும்ரா வந்து ஒரு முக்கியமான காரணம். அஃப்கோர்ஸ் ரோஹித் சர்மா லெட் ஃப்ரம் த ஃப்ரண்ட் ஓப்பனிங் இறங்கி எல்லா மேட்ச்லையும் அதிரடியாக நிறைய ரன்ஸ் ஸ்கோர் பண்ணார் ஃபைனல்ஸை தவிர. பட் ஸ்டில் பும்ராவுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இம்மென்ஸான ஒரு கான்ட்ரிபியூஷன். அதே நேற்று வந்து சூரியகுமார் யாதவோடைய கேட்ச் ஒரு அட்டகாசமான கேட்ச். எதிர்பார்க்கவே இல்லை. டேவிட் மில்லர் 6 அடிச்சிட்டாருன்னே நான் நினச்சேன். கரெக்டாக பவுண்டரிக்கு பக்கத்தில் அந்த மாதிரியான ஒரு டைமில், குரூஷியலான ஒரு டைமில் அவ்வளோ ப்ரெஷரில் அந்த கேட்சை பிடிச்சது ஒரு முக்கியமான விஷயம். அவர் கேட்சை பிடிக்கல, கப்பையே பிடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் ஏன் இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான், USA மாதிரியான டீம்ஸ்க்கெல்லாம் நம்ம ரூட் பண்ணுறோம் அப்படின்னா, சைக்கலாஜிக்கலாக எப்பயுமே அண்டர் டாக்ஸ் அச்சீவ் பண்ணுற கதைகள் வந்து நம்மளுக்கு அப்படியே புல்லரிக்கும், பயங்கரமாக ரொம்ப நெகிழ்ச்சியாலாம் ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அவங்களாம் வின் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச டேலண்ட்ஸுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போது அதுவும் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் ஆகும். அப்படி தான் பிக்சாரோடைய சமீபத்திய இன்சைட் அவுட் படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் அண்ட் கிரிட்டிக்கல் அக்ளைம் ரெண்டுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம எடுத்த படத்தையே நம்ம ரிலீஸ் பண்ணி அது பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வருஷத்தோடைய ஹையஸ்ட் கிராசிங் படமாக ஆயிடுச்சா, 850 மில்லியனுக்கு மேலே கலெக்ஷன் போயிடுச்சா ஆகும்னு பயங்கரமாக சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ஒரு சின்ன நெருடல் தான். நான் வந்து இந்த போன ரிவ்யூவில், குவைட் பிளேஸ் ரிவ்யூவில் சொல்லியிருந்த மாதிரி கொஞ்சம் ஒரிஜினலான ஒரு படமாக கொடுத்து அது ஹிட் ஆயிருந்தால் இன்னும் கூட சந்தோஷமாக இருக்கும். அவங்கள கூட சீக்கிரம் நம்ப வேண்டியதாக போயிடுச்சு. சீக்கிரலுக்கு மக்கள் நிறைய ஆதரவு கொடுத்துட்டாங்களே அப்படி தான். அஃப்கோர்ஸ் பிச்சைக்காரன் 1, பிச்சைக்காரன் 2 கூட தான் ஹிட்டு. அதனால் பிச்சைக்காரன் 2 நல்ல படமா அப்படின்னு கேட்கலாம். பட் இன்சைட் 2 நிஜமாகவே ஒரு நல்ல படம். அண்ட் படங்கள் அப்படின்னு
அப்படின்னு பேசும்போது சமீபத்தில் நண்பர் கலிலுல் ரஹ்மானுக்கு வந்து செகண்ட் ஷோ சேனல், தமிழ் சேனல், ரிவ்யூ சேனல் நடத்துறாரு இல்லையா, அவருடைய சேனலுக்கு வெப்பன் படத்துடைய ப்ரொடியூசர் 2 கோடி நஷ்டஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சாராம். பயங்கர காமெடியான ஒரு நியூஸாக இருந்தது. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து என்னங்க உங்களுக்கு நோட்டீஸ் வந்துச்சா, உங்களுக்கு 2 கோடி நஷ்டஈடு கேட்டிருக்காரா அப்படின்னு. இவர் கலிலுல் ரஹ்மானே கேட்டார், உங்களுக்கு வந்துச்சானே. இல்லை எனக்கு வரல, மேபி அவர் என் ரிவ்யூவை பார்க்கலையா, இல்லை என் ரிவ்யூ அவருக்கு புரியலையா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை எனக்கு அமைச்சிருந்தா நானும் ஒரு மாதிரியே செம்மையாக கலாச்சி சூப்பராக அதே மாதிரி ஒரு வீடியோ போட்டுருக்கலாம். சான்ஸ் நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு. நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் பொதுவாகவே இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து ரிவ்யூஸை ரொம்ப சென்சிபிளாக எடுத்துக்கிறவங்க, அதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் ஓகே அதுவும் ஒரு ஒப்பீனியன் தான், நம்ம அதை மச்சானோங்கிற மாதிரி எடுத்துக்கிறவங்க, அதை கன்ஸ்ட்ரக்டிவாக புரிஞ்சுக்கிறவங்கிற எண்ணிக்கை இது ரொம்ப ரொம்ப கம்மி. அஃப்கோர்ஸ் நீங்கள் உருப்படியாக ரிவ்யூ பண்ணுறவங்களோட எண்ணிக்கையும் கம்மி தான். பட் ஸ்டில் அது வந்து நம்மளுடைய படம், அதனால படம் ஹிட் ஆகும், அதனால படம் ஃப்ளாப் ஆகும் நினைக்கிறதே ஒரு பெரிய முட்டாள்தனம் தான் நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஒரு நல்ல படத்துக்கு ஒரு சின்ன பூஸ்ட்டாக இருக்கலாம். பட் ஒரு படத்துடைய முழு சக்ஸஸுக்கும் முழு ஃபெயிலியருக்கும் ரிவ்யூஸ் மட்டுமே முழு காரணம் இருக்கவே முடியாது. அதனாலே யாராவது ரிவ்யூ சொல்கிறாங்க, படத்தோட ரிவ்யூ வருது, கொஞ்சம் நெகட்டிவாக வருது அப்படின்னாலுமே பொறுத்துக்கவே முடியறது கிடையாது. சமீபத்தில் கூட எம்எஸ் பாஸ்கர் ஒரு செம்மையாக ஒரு ஸ்டேஜில் வளரி இருந்தார். தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, பப்ளிக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க, படம் உங்களுக்கு பிடிக்குதா 4 பேர்ட்டு சொல்லுங்கள், பிடிக்கலை அப்படின்னாக்கா உங்களோட வச்சுங்க. அடுத்தவங்க போகிறவங்க படத்துக்கு வந்து போகிறவங்கள வந்து அந்த படம் நல்லாவே இல்லை போகாத அப்படின்னு சொல்லாதீங்க. ஒரு படம் எடுப்பதற்கு எவ்வளவு பேர் உழைக்கிறார்கள், எவ்வளவு பேர் கஷ்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். எவ்வளவோ பேர் வந்து படப்பிடிப்பிலேயே வந்து விபத்துக்கள் ஏற்பட்டு இறந்து போயிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு தயவுசெய்து வந்துடாத அப்படின்லாம் சொல்லாதீங்க. 120 ரூபாயிலேயோ 200 ரூபாயிலேயோ ஒன்றும் நம்ம மாட மாளிகை கூட கோபுரம் கட்டிட போகிறதில்ல. ஆனால் இந்த படங்கள் இதே மாதிரி நிறைய பேர் இந்த படங்களுக்கு வந்து நல்லா இருக்கிற படத்துக்கும் சரி, நல்லா இல்லாத படத்துக்கும் சரி வாய்ப்பு அளித்தால், நீங்கள் வந்து பார்த்தால் பல குடும்பங்கள் வாழும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். கோர்ஸ் ஒரு நல்ல நடிகர், சரியான டேலண்ட்டு, சரியான டப்பிங் ஆர்டிஸ்ட், சரியான வாய்ஸ் ஆக்டர் எல்லாமே ஓகே தான். ஆனால் ஸ்டேஜில் சொல்கிறாரு 120 ரூபா தானே பரவாயில்ல, நீ அதில் என்ன வேஸ்ட்டாக போகுது, படம் நல்லா இருந்துச்சுன்னா வந்து சொல்லுங்கள், நல்லா இல்லைனா யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்றாரு. இது என்ன மாதிரியான லாஜிக்குங்கிறது புரியவே இல்லை. நான் காலங்காலமாக ஒரு ஃபுட் அனாலஜி ஒன்று சொல்லுவேன் எப்பயுமே ரிவ்யூஸை பொறுத்த வரைக்கும். அதை நான் திரும்பி சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு சான்ஸ் கிடையாது இல்லையா, நம்மளுக்கு கான்டெக்ட் இருக்கு இல்லையா. என்னன்னா உங்கள் ஹோட்டலில், உங்கள் ஏரியாவில் ஒரு புதுசாக ஒரு ஹோட்டல் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டே அங்கே போய் சாப்பிட்றீங்க, சாப்பாடு நல்லா இல்லை, வீட்டுக்கு வந்து சாப்பாடுனால உங்கள் உடம்புக்கு ஏதோ பிரச்சனை வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி பரவாயில்ல, இப்போ தானே ஹோட்டல் திறந்துருக்கான் பாவம், வெயிட் பண்ணுவோம், ஒரு 3 நாள் கழிச்சு சொல்லுவோம். இல்லை சொல்லவே வேணாம், நல்லா இருக்குன்னா மட்டும் சொல்லுவோம், நல்லா இல்லைனா சொல்ல வேணான்னு விட்டுருவோமா. இல்லை தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் சொல்லுவோமா, தயவுசெய்து அந்த ஹோட்டலில் சாப்பிட்றாதீங்க, எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு, நல்லாவும் இல்லை டேஸ்ட்னு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் சினிமாங்கிறது ஒரு கன்சியூமர் ப்ராடக்ட். அது காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி நம்ம படத்தை போய் பார்க்குறோம். அதுக்கேற்ற ஒரு வேல்யூ நம்மளுக்கு இல்லைன்னா கண்டிப்பாக வெளில வந்து சொல்ல தான் போகிறோம். இப்போ ரிவ்யூவர்ஸ் எல்லாரையுமே அவங்க பேன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ சர்வாதிகார போக்கு வந்து எல்லா ரிவ்யூஸையும் அவங்க பேன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். படம் பார்த்துட்டு தேட்டர்லேருந்து வெளியில் வர ஒவ்வொருத்தருடைய வாயும் அவங்களால் அடைக்க முடியுமா? அதுவும் இந்த மாதிரியான சோஷியல் மீடியா ஏஜில் தேட்டரில் உட்காந்தே ட்வீட் பண்ணுவாங்க மக்கள். ஸோ அந்த மாதிரி ஆட்களை மக்கள் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அதனால் ரிவ்யூஸை ஏற்றுக்கிற பக்குவம் தான் வளர்த்துக்கணுமே தவிர இவங்க வந்து ரிவ்யூஸே இருக்கக்கூடாது, படம் நல்லா இல்லைன்னு சொல்லவே கூடாது அப்படின்னு இல்லை ரொம்ப எமோஷனலாக ஆயிடுவாங்க. ஒரு குழந்தை மாதிரி அந்த குழந்தைய பற்றி நீங்கள் பண்ணி குழந்தை இருந்தால் வீட்டில் வச்சுக்கோங்க. அப்போ குழந்தைய எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஸ்டேஜில் வச்சு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லுங்கன்னு காசு வாங்கினீங்கன்னா அப்போ மக்கள் கண்டிப்பாக அந்த குழந்தை நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத சொல்ல தான் போகிறாங்க. ஸோ அதனால் இவ்வளோ எமோஷனலாக அப்படியே பயங்கரமாக வந்து அதாவது பார்க்குறவங்களே கில்ட்ரி பண்ணி விட்டுறது. நம்ம தான் காசு கொடுத்து பார்க்குறோம், ஆனால் நல்லா இல்லைன்னு சொன்னால் அதை நம்ம தான் கெட்டவங்கிற மாதிரி சித்தரிச்சிடுறாங்க. அண்ட் நான் அப்பப்போ கொஞ்சம் பாவம் பார்த்து சில படங்களுக்கெல்லாம் ரிவ்யூ பண்ணாமல் இருப்பேன். ஏன்னா அது கண்டிப்பாக அது டோட்டலாக புதுமுகங்களுடைய படமாக இருக்கும். ப்ரொடக்ஷனாகவுமே வந்து நியூ கமர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பெரிய ஹோப்போட பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க நினச்சதுக்கு நேர்மாறாக ரிசல்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் அந்த படங்களுக்கு ரிவ்யூ பண்ணாமல் விட்டுருவேன். ஓகே எப்படி இருந்தாலுமே அந்த படத்துக்கு பெரிய கவனம் இருக்க போகிறது கிடையாது. நம்ம ஒரு நெகட்டிவாக ரிவ்யூ சொல்லி அதனால் ஃபர்தராக அந்த படத்தோட இமேஜ் டேமேஜ் ஆகணும் அப்படின்ற மாதிரி சைலண்டாக இருந்தது. அப்படி தான் சமீபத்தில் ஒரு படம் பயமறியா பிரமை அப்படின்னு ஒரு படத்தை ப்ரெஷ் ஷோவில் பார்த்துட்டு வந்து எல்லாருமே படத்தோட டெய்லி மாதிரி பிரம்மபுச்சா மாதிரி தான் வெளியில் வந்து உட்காந்தோம். என்ன அந்த படத்துடைய கதை என்னன்னு கேட்டிங்கன்னா பெரிய ஸ்பாய்லர்லாம் கிடையாது. படம் ஆரம்பிக்கும் போது ஒரு டெக்ஸ்ட் ஒன்று போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சீரியல் கில்லர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் ஜெகதீஷ்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து போலீஸில் மாட்டிக்கிட்டாரு. அவருடைய சுயசரிதை எழுதுறதுக்காக எழிலன் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் ஜெயிலில் போய் அவர் சந்தித்து அந்த சீரியல் கில்லரை பற்றின ஒரு கதை ஒன்று எழுதினார். அந்த கதையை எழுதி நாவலாக ரிலீஸ் பண்ண அப்புறம் அந்த நாவலை படித்த ஒவ்வொருத்தருமே தங்களை வந்து அந்த சீரியல் கில்லர் ஜெகதீஷோட இடத்துல வச்சு பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது முதல்ல வந்து ஒரு டெக்ஸ்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன நினைப்போம், இதுதான் டெக்ஸ்ட்டு, இதுதான் ப்ரிமிஸ் போல இருக்குது, இதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னா அதான் கிடையாது. மொத்த படமுமே அவ்வளோதான். ஜெயிலில் இருக்கார், ரைட்டர் போய் அவர்கிட்ட இது கேட்குறாரு, ரிக்வெஸ்ட் கேட்குறாரு, அவர் ஒரு கதையை சொல்கிறாரு, அவர் நிறைய விதமாக கொலையெல்லாம் பண்ணுறாரு. அதை படிக்கிற ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அவங்களே அதை கொலை பண்ணுற மாதிரி. ஸோ வேறு ஆர்டிஸ்ட் வேறு கொலைகளை பண்ணுறாங்கிறது தான் மொத்த படமுமே. ஸோ சமீபத்தில் குமுதமில் வந்து இவ்வளோ ஸ்கேரிங்காக வந்து ஒரு ரிவ்யூ வந்து நீங்கள் பார்த்துருக்க முடியாது. குமுதம் எவ்வளோ பேர் படிக்கிறீங்கன்னு முதல்ல தெரில. ஸோ
ஸோ அதில் வந்து ரொம்ப அபத்தமாக இருக்குது படம். கொலைன்னு ஒரு 96 கொலைகள், இவ்வளோ தான். மற்ற விமர்சனமே அபத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிபி முத்துவோடைய மீம்லாம் வேறு போட்டிருந்தாங்க. ஸோ இவ்வளோ தூரம் அந்த படத்தை வந்து டேமேஜ் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த படத்தை ரிவ்யூ பண்ணாமே விட்டுருக்கலாம் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான படங்களும் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ரிவ்யூஸோட வாழ்க்கையில் வந்து எல்லாமே வந்து மகாராஜாவும் வேற என்ன படம் இருக்குது, கருடனும் கிடையாது. பட் பயமரியா பிரமை படத்தில் ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ஷாட் ஒன்று இருந்துச்சு. என்னன்னா ஒரு மிரர் ஷாட் ஒன்று, அதில் வந்து வெளியில் ஒரு இமேஜும் உள்ள வேற ஒரு கேரக்டரும் தெரியும். ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணியிருந்தாங்க, அதை ரொம்ப நல்லா எக்ஸிக்யூட்டிவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டேரக்டர் கிட்ட ஒரு நல்ல ஒரு விஷுவலைசேஷன் இருக்குது, அவர்கிட்ட ஒரு நல்ல ப்ராமிஸ் தெரியுது. பட் அதை வந்து இன்னும் கூட கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு புரியிற விதத்தில், தனக்கு மட்டுமே புரியாமல் எல்லாருக்கும் புரிய விதத்தில் எடுத்திருந்தால் தான் இன்னும் கூட நல்லாயிருக்கும். மேபி அடுத்த படங்களை கொஞ்சம் சரி பண்ணிப்பார் என்று நம்புவோமாக. நிறைய படங்கள் ஆல்மோஸ்ட் டெய்லி ஒரு படம் பார்த்து தான் இருக்கேன். ஆனால் நம்மளுடைய இந்த அட்லீஸ்ட் மற்றும் பல ப்ரோக்ராம்லையாவது இந்த பிவிஆர் பரிதாபங்கள் தனியாக ஒரு செக்மெண்ட்டே ஆரம்பிக்கும் போல இருக்குது. என்னன்னா வாட்சஸ்ன்னு ஒரு படம் பார்த்தேன், லூக்ஸ் ஐமேக்ஸில் இல்லை லூக்ஸில் போய் பார்த்தேன். லூக்ஸ் வந்து இப்போ ஐநாக்ஸ் ஆயிடுச்சு, கரெக்ட், அதான் ஐமேக்ஸ் தப்பாக சொல்லிட்டேன். ஸோ லூக்ஸ் ஐநாக்ஸ் அஃப்கோர்ஸ் பிஆர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்க, எப்பயும் போல் ½ hour லேட்டாக ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஐநாக்ஸ் கண்ட்ரோல் இருக்கிற தேட்டர்லையுமே டைமுக்கு ஆரம்பிக்கக்கூடாது, வாய் வழி உத்தரவு போல இருக்குது. ½ hour லேட்டாக தான் ஆரம்பிச்சாங்க. திடீர்னு 2 இன்டர்வல் விடுறாங்க. அது என்ன கான்செப்ட்னே புரியல. திடீர்னு இன்டர்வல் ஒன்று வந்துச்சு, எல்லாரும் வெளில போய் பாப்கார்ன்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க, உட்காந்துட்டாங்க, சாப்பிட்டுட்டே படம் பார்க்குறாங்க. திரும்பி குழந்தை கட்சி இன்டர்மிஷன் அப்படின்னு போடுறாங்க. நல்ல டெக்னாலஜியாக இருந்தது. தென் உள்ளூருக்கு படம் பார்த்துட்டு இருக்கும்போது, அதாவது பிவிஆர் ஆம்பா மாலில் பார்த்துட்டு இருக்கும்போது சைடில் வந்து அஃப்கோர்ஸ் அந்த ரிவ்யூவில் நான் சொல்லியிருந்தேன், ஒரு வேளை அந்த ரிவ்யூ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போய் கேட்கலாம். இல்லை சொல்கிறேன், சைடில் வந்து ஏசி ஓடுற சத்தமாக கேட்டுகிட்டே இருக்குது படம் ஃபுல்லாக. நான் ரொம்ப நேரமாக வந்து படத்தில் வந்து எஃபெக்ட் தான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா படத்தில் மழை பெஞ்சிட்டே இருந்தது. சரி மழையோட எஃபெக்ட் தான் பயங்கரமாக அட்வாஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சா கடைசியில் ஏசி, ஏன்னா வீட்டுக்குள்ளே நடக்கிற சீனில் கூட பின்னாடி ஏசி வர சவுண்டு சத்தமாக கேட்டுட்டு இருந்துச்சா. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல புது விதமான அனுபவமாக இருந்தது. அண்ட் இந்த பாஸ்போர்ட்டுங்கிற ஒரு மேட்ரு ஒன்று அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, சொல்லியிருந்தேன் இல்லையா, 350 rupeesக்கு நீங்கள் வந்து 4 படம் பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவ் தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதோடைய லாஸ்ட் டே வருது, நம்ம 2 படம் தான் பார்த்துருக்கோம், 3ஆவதாக ஒரு படம் பார்த்தாவது கொஞ்சம் நம்மளுக்கு லாபகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால 3ஆவதாக ஒரு படம் பார்க்கலான்னு போனேன். என்ன படத்துக்கு போனேன், அந்த நடன சம்பவம் அப்படிங்கிற படத்துக்கு தான் போனேன். எஸ்கேப் சினிமாஸில் போனேன். ஆன்லைனில் இந்த பாஸ்போர்ட் வச்சு புக் பண்ணலான்னு பார்க்கும்போது புக்கிங் த்ரூ ஆகலை. கல்கி புக்கிங் வேறு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சரி சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்கும் போல இருக்குது, நேராக போய் நம்ம போய் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பார்த்தா நேராகவும் பாஸ்போர்ட் எடுக்கல அவங்க. இல்லை சார் எங்களுடைய சர்வரில் த்ரூ ஆகலை சார், இன்றைக்கி எஸ்கேப் சினிமாஸில் எந்த இதுலையுமே நம்ம வந்து பாஸ்போர்ட்டில் புக் பண்ண முடியல அப்படின்ட்டாங்க. அப்புறம் இல்லை எனக்கு நாளைக்கு முடியுது, அட்லீஸ்ட் இன்றைக்கி நான் ஒரு படமாவது பார்க்கணும் இல்லையா, அப்புறம் எனக்கு வேஸ்ட் ஆகுது அப்படின்னோடனே அப்புறம் மேனேஜர்லாம் கூப்பிட்டு அவர் என்ன பண்ணார், சரி சார் நான் உங்களுக்கு இப்போதைக்கு பட்ஜெட் டிக்கெட் கொடுக்குறேன், நீங்கள் ஒரு 60 ரூபா மட்டும் பே பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்ட்ரா 30 ரூபா நமக்கு தண்டை செலவுன்னு வச்சுக்கோங்களேன். சரி பரவாயில்ல, 60 ரூபா மட்டும் கொடுங்க, நான் உங்களுக்கு பின்னாடியே நீங்கள் இலேட்லேயே உட்காந்துக்கோங்க, நீங்கள் வந்து பட்ஜெட்டில் உட்கார வேணான்னாரு. ஸோ 60 ரூபா கொடுத்து பின்னாடி போய் உட்காந்து பார்த்த ஒரு அனுபவம் கிடச்சிது. ஸோ பிவிஆர் பரிதாபங்கள் எபிசோட் 3 வந்து இதுதான். ஆனால் அஃப்கோர்ஸ் ஒரு ரெசல்யூஷன் கொடுத்துட்டாங்க, அட்லீஸ்ட் ரொம்ப அன்பாக பேசி சரி பரவாயில்ல சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார், கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால நம்ம தேவையில்லாம எதுவெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு படம் வேறு ஆரம்பிக்க போகுதுங்கிறனால டக்குனு போய் படத்தை போய் பார்த்துட்டு வந்தாச்சு. அண்ட் கல்கி 3D போர்ஷன் பார்க்கும்போது புதுசாக ஒரு 3D கண்ணாடி கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது. அஃப்கோர்ஸ் 3D தண்டம் தான், அது பெரிய எஃபெக்டிவாலாம் ஒன்றும் கிடையாது, 2Dலே பார்த்துருக்கலாம். ஆனால் புதுசாக எஸ்கேப் சினிமாஸில் ஒரு 3D கிளாஸ் கொடுத்துருந்தாங்க, ரெட் கலரில் லே அவுட்டில் ஒன்று கொடுத்தாங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது. நம்ம நார்மலாக வந்து இந்த எக்ஸிபிஷன்லாம் வாங்கி மாட்டுற கண்ணாடி ஒரு ஃபீலில் தான் இருந்தது, பட் அது நல்லாவும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான கண்ணாடிகளை வரும் காலத்தில் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்லணும், வைண்ட் அப் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா, போன வாரத்தில் ரொம்ப போன வாரமாக 2 வாரம் ஆயிடுச்சா. ஸோ ஒரிசமான ஒரு செய்தி என்னென்னா, இந்த கள்ளச்சாராய பலி கள்ளக்குறிச்சியில் நடந்த ஒரு இன்சிடென்ட். அதை பற்றி நிறைய தலைவர்கள் போய் பார்த்துட்டு வராங்க, தலைவர்களாக ஆகணும்னு நினைக்கிறவங்க போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நியூஸில் அது இன்னும் போயிட்டு தான் இருக்குது. இப்போ சட்டசபையில் அதை தீர்மானம் நிறைய போயிட்டு தான் இருக்குங்க பொலிட்டிக்கலாக. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் நம்மளுடைய ரிவ்யூஸ்லாம் கீழே வந்து உலகத்தில் எவ்வளோ தப்பு இது நடக்குது, உங்களுக்கு ரிவ்யூ முக்கியமா, உனக்கு சினிமா முக்கியமாலாம் இது பயங்கர. அஃப்கோர்ஸ் இந்த காமெடி வந்து பல காலமாக நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா இவங்களாம் போய் எதுவுமே பண்ண மாட்டாங்க, களத்தில் போய் இவங்க போய் அங்கே போய் யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா, இவங்க வந்து கள்ளச்சாராயத்தை ஒழிக்க ஏதாவது போராடினாங்களா, இவங்களுடைய அதிகபட்ச போராட்டமே என்னென்னா ஆன்லைனில் இணைய போராளிகள் என்ன பண்ணுவாங்க, போய் கமெண்ட் பண்ணுறது, இல்லை யாராவது வேறு ஏதாவது பேசலாம் அங்கே போய்ட்டு நீயே இதை பற்றி பேசலை அப்படின்னு கேட்குறது. இது வந்து ஒரு மூவி ரிவ்யூ சேனல். கொஞ்சமாவது அதாவது மண்டையில் வந்து ஏதாவது லைட்டாக அறிவுன்னு லைட்டாக ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா தோணும், இதுலேயே நம்ம ஏன் வந்து பொலிட்டிக்கலாக பேசணும், இதையே முதல்ல இவங்க கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பேசணும்னு யோசிக்கலாம். ஆனால் யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை என்ன, காப்பி பேஸ்ட். இதே கமெண்ட்டை எல்லா ரிவ்யூஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு அவங்க போய் பேஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான கதறல்ஸ்லாம் பார்க்கும்போது காமெடியாக தான் இருக்கும். அதெல்லாம் படிச்சுட்டு நான் டெலிட் பண்ணுவேன் கமெண்ட், அவ்வளோதான். நான் ஏன் முதல்ல அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க போகிறேன். நான் முதல்ல இந்த மாதிரி பொலிட்டிக்கலாக ஏதாவது பேசுகிறேன், கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பேச போகிறேன் அப்படின்னா நான் எல்லா டாப்பிக்கும் பேசுகிறேன், இந்த டாப்பிக்கை மட்டும் பேசலாம், அதில் கமெண்ட் பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்கேன், இதை பற்றி மட்டும் நீ பேசலான்னு கேட்கலாம். ஆனால் சினிமா ரிவ்யூ சேனலில் வந்துட்டு, சினிமாவை பற்றி பேசுகிற சேனலில் வந்துட்டு இந்த மாதிரி அப்போ பதிலுக்கு கேட்கலாம், நீ வந்து இங்கேயே கமெண்ட் போட்டுட்ருக்க, அங்கே போய் வேலை பண்ணுன்னு. அஃப்கோர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர், நம்ம வியூவர்ஸும் வந்து அவங்களுக்கு கமெண்ட் போட்டு முதல்ல லூஸா, நீ கொஞ்சமாக மூளை இருக்கா, நீ போய் வேலையை பாரு, நீ ஏன் இந்த ரிவ்யூ சேனலில் வந்து உனக்கு வேலை இல்லையா, நீ எங்கே வந்து கமெண்ட் பண்ணுற அப்படின்னு.
ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியே சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்குன்னு இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைகளில் மாட்டிகிட்டு இருக்கிற சேனான ஆட்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். தென் வரப்போகிற வாரம் நிறைய படங்கள் வரப்போகுது, நிறைய PVR அனுபவங்கள் நிறைய கிடைக்க போகுதுன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். வேறு என்ன, டாட்டா.